Hi friends, welcome to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண் பொங்கலுங்க. அது வந்து இது இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க ரெசிபி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இது வந்து வித்தியாசமான டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்கும். நீங்க என்னடா பொங்கல் இப்படி செய்றாங்களே நீங்க நினைச்சுக்கலாம். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தறலாம் நம்ம. நான் வந்து 1 கப் அரிசி எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து 1/4 கப் பருப்பு, அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெய், வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பொடியாக சாப் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகா, உப்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு ஜீரகமும் குருமிளகும் எடுத்திருக்கேன். ஜீரகம் குருமிளகு அது வந்து நான் கொஞ்சம் இடிச்சுக்கு போகிறேங்க. ஏன்னா குழந்தைங்க வாயில் பட்டால் கசக்கும். அதனால் வந்து நான் இடித்து போட்டோம்னா நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு. அப்புறம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் நெய்யில் தாளித்து கொட்டுறதுக்கு முந்திரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பாசி பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வாசம் வருங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெயெல்லாம் எதுவுமே விட தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி நல்லா வாசம் வர வரைக்கும் அது நல்லா செவக்கணுங்கிறது அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி ஒரு நல்ல வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். இவங்க என்னடா பொங்கல் செய்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் இந்த பொங்கல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையுமே உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பருப்பு வறுத்துட்டு நான் பார்க்குறேன். நான் இப்போது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிடுச்சுங்க, நல்லா வாசமும் வருது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போது பொங்கல் தாளிச்சு விட்றதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்குறேங்க. இப்போ அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக விட்டால் டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். எண்ணெய் நெய் நல்லா உருகட்டும். இப்போது நான் சொன்ன மாதிரியே குருமிளகு ஜீரகமும் நான் வந்து இடித்து வச்சுருக்குறேங்க. ஏன்னா குழந்தைங்க வாயில் படாமல் இருக்கிறக்காக அது போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும். அந்த மிளகு இடிச்சிருக்கிறதுனால அந்த காரம் ரொம்ப பொங்கல்லாம் இறங்கிடாதுங்க. அது ஓகேவாக தான் இருக்கும். அதை இடிச்சிருக்கிறதுனால சீக்கிரம் பொரிஞ்சிரும். இப்போ பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுமே போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் தாளிச்சுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு கணக்குங்க. அதுக்கு தண்ணி வந்து அந்த 1.25 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுதான் கணக்கு நம்மளுக்கு. அது நம்ம ஆக்சுவலாக வந்து நல்லா குழஞ்சி நல்லா வரும். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு நான் வந்து இப்போ 8 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஃபுல்லாக வச்சிடலாம். கலர் ஒரு நல்ல கலர் வர்றதுக்காக சும்மா அந்த ஸ்பூனோட அந்த ஒரு நுனியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டால் அது கலர் ஒரு நல்ல கலர் கிடைக்கும். நம்ம விட்டுறலாம். தண்ணி கொதிக்கட்டுங்க. தண்ணி கொதித்தோடனே பார்க்கலாம். இப்போது நம்ம அளந்து ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. நான் எடுத்த அரிசியும் பருப்பு நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போது அரிசி போட்டாச்சுங்க. கலக்கி விட்டுட்டு ஓப்பன் லிட்டாகவே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். எந்த ஸ்டேஜில் குக்கர் மூடணுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படியே ஓப்பன் லிட்டாகவே கொதிக்கட்டிங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி உள்ளே இருக்கும், தண்ணி மேலே இருக்கும்.
அரிசியும் சாதமும் அரிசியும் தண்ணியும் சமமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக்கர் மூடணும். இப்போ வந்து நம்ம விசில் விட போகிறது கிடையாது, சிம்மில் வச்சு தான் நிறுத்த போகிறோம். அதனால் ஓப்பன் லிட்டாகவே கொதிக்கட்டும். நான் உங்களுக்கு திருப்பி நான் காமிக்கிறேன். நான் இப்போது இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 கொதிச்ச உடனேயே இப்போ நம்ம இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து அரிசியும் சாதமும் அரிசியும் பருப்பும் வந்து வேகும்போது உங்களுக்கு மலரும், அப்போ ஜாஸ்தி உபரி ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுங்க. கொதித்தோடனே பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. உங்களுக்கு அப்பளத்துக்கு இப்போ இருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சாதமும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு. இப்போ இதிலே வந்து உங்களுக்கு 50% அரிசியும் பருப்பும் வெந்திருக்கும். இனி நம்ம மூடி வச்சு குக்கர் வந்து சிம்மில் வச்சு நிறுத்துறதுக்கும் இந்த தண்ணிக்கும் அந்த அரிசி வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி. இந்த மாதிரி சாதமும் தண்ணியும் சமமாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இப்போது இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. மேலே ப்ரெஷர் வரட்டும். இப்போது மேலே ப்ரெஷர் வருதுங்க. நான் வெயிட் போட்டு குக்கர் சிம்மில் வச்சிடுறேன். 10 நிமிஷத்தில் நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தாங்க இருக்கும். நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்லா குழைவாக வேணும்னா சூடாக இருக்கும்போதே இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். நெய் ஊற்றிட்டு முந்திரி வறுத்தரலாம். ஐயோ, இப்போது நெய் உருகினோடனே முந்திரி போட்டு இப்போது முந்திரி நல்லா செவந்துருச்சு. இப்போது இந்த தாளித்த முந்திரியை இந்த பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். டேஸ்டியான பொங்கல் ரெடிங்க. இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.